Hi friends, welcome to சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு சப்பாத்தியும் பிரெட்டும் வச்சு வித்தியாசமான சுவையில் டிஃபன் செய்ய போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரெட்டை பொரித்து எடுத்துடலாம். ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட்டை பொரிச்சிடலாம். 4 சப்பாத்தியும் பிரெட்டையும் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகும் சீரகமும் சேர்த்து பொரிச்சிடலாம். இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துடலாம். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துடுங்க. பூண்டு பல் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வதங்கின அப்புறமா அதில் 1.5 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஊற்றின அப்புறமா ஒரு 2 தக்காளியை சின்ன தக்காளியாக இருந்தது அதை அரிஞ்சு சேர்த்து வதக்கிட்டோம். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கேரட்டை திருவி சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் திருவி சேர்த்துடலாம். ஒரு அரை கொடை மிளகாவை சேர்த்துடலாம். தேங்காவை திருவி சேர்த்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காவை திருவி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்த அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியும் ப்ரெட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ கலந்த அப்புறமா முந்திரியை பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். டேஸ்டியான டிஃபன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான டிஃபனும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.